வீட்டுக்கு வர வரைக்கும் எதுவுமே பேசாம உருன்னு வந்த? ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்குறேன்ல. ஒன்றும் இல்லைன்னு சொன்னல. சரி போ, பாய். பாய். அறிவில்லை உனக்கு? அவன் அவ்வளோ அசிங்கமா என்ன பேசுறான், பார்த்துட்டு சும்மா இருக்க? அறைய வேணாம். இதோ பார், பிரச்சனைனா தள்ளி தான் போகணும், வளர்த்துட்டே இருக்கக்கூடாது. நான் ரியாக்ட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்ட். உனக்கு பயம்னு சொல்லு. இது பார் சுபனா. என்னடா உன்ன சொன்னதுக்கு நீ அமைதியா வந்தா ஓகே. என்ன அவன் அசிங்கமா கேவலமா பேசுறான்? சும்மா பார்த்துட்டு இழுத்துட்டு வர. உனக்காக நான் நின்னல்ல, எனக்காக நீ நிக்க வேணாம். அப்படி என்ன பயம்? ஆமாண்டி, பயம்தான். இதோ பார், உனக்கு என் லைஃப் தெரியும். தெரிஞ்சு இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு புரியுதுடா. அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா? எல்லாம் மைண்ட்ல தான். போடி. நான் போயிடுவேன். என்ன புரிஞ்சுக்காது யாரும் என் கூட இருக்க வேணாம். போ. போறேன். வருவாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க, என்ன தாண்டி ஒருத்தர். போடா. எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க கூடி. கட்சி மேலிடத்தோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. தேவையில்லாமல் அண்ணியோட சண்டை போடுறதை விட்டு அவங்க சொல்கிறபடியே கேட்டு நடந்துக்கலாம். என்ன அன்பு, ஒருத்தர் கூட வரலையா? இதுக்கு தான் தலைமைய பகச்சுக்க வேண்டான்னு சொன்னேன். அரசியலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சேரெல்லாம் போட்டு கூடாரத்துக்குள்ள அடங்குற விஷயம் இல்ல. அது ரொம்ப பெருசு. அப்புறம் பதவிங்கிற பவர் இல்லைன்னா நீ ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. புரிஞ்சுக்க அன்பு, கட்சி இல்லாம you're just a single man. ஜஸ்ட் அ சிங்கிள் மேன். எல்லாரும் பிறக்கும் போது சிங்கிள் தான் மேடம். நான் பிறக்கும் போதே டபுள். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக தீர்க்கலான்னு பார்த்தேன். மக்கள் போராட்டமாக தான் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அன்பு, நீ கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒரு காக்கா குருவி கூட வராது. கூட்டம் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அது உனக்கு தெரியாது. சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்கள். என் பேர் ராம்குமார். உங்கள் ஒய்ஃப் தவறதுக்கு முன்னாடி ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? இது என் பொண்ணு. ஷீஸ் ஆல்ரெடி எ சிஓபிடி பேஷண்ட். அப்படின்னா ஏற்கனவே ஷீஸ் காட் வீக் லங்ஸ். காலேஜில் கொஞ்சம் தப்பான சேர்க்க, சிகரெட் பழக்கம், அது இதுன்னு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என் பொண்ணு எழுந்துருன்னு பயந்தப்போ தான் உங்கள் ஒய்ஃபோட லங்ஸ் என் பொண்ணு கிடச்சிது. என் பொண்ணு உயிரோடு இருக்கான்னா அதுக்கு உங்கள் அம்மா தான் தம்பி காரணம். அதான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு. உங்களுக்கு ஏதாவது என்ன வேணாலும் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு கேட்குறது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது. எதுவுமே வேணாம் சார். உங்கள் பொண்ணு இனிமேல் சிகரெட் பிடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது சார். வேணாண்டான்னு சொல்லினே இருப்பான். நான் தான் கேட்கல. உடம்பு பார்த்துங்க ப்ளீஸ். நாங்கள் அப்புறமா வரோம், வாமா. நான் தான் கொண்டேன். ஃபோனை எடுத்துருந்தேன். ஃபோனை எடுத்து அம்மா உயிரோட இருந்திருக்கு. எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ண? நான் வேணும் பண்ணல. பேசாம நானும் செத்துறேன். அதான் கரெக்டாக இருக்கும். அழுக நிறுத்துறா. இப்போ அழுது என்ன போகுது? நான் கூட தான் 4-5 தடவை ஃபோன் அடிச்சு எடுக்காமல் வந்திருக்கேன். அப்போ போயிருந்தா நான் கொண்டதாயிருமா? இது முடிஞ்சது, போயிட்டா. எந்திரிச்சு போய் வேலையை படுறான். ஒரு நாள் ராம் ஆஃபீஸில் ஏதோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ராம் அப்பா ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவன் ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வந்தான். டாம், டேய் பாவம், ஏன்டா உன் கோவத்தை அது மேலே காட்டுற? கம் டாம். நானே டென்ஷனில் இருக்கேன். 3.2 crores லாஸ். Tom, behave yourself. Tom, no, Tom. Hey, Tom, come here. Tom. Idiot. கொஞ்சமா அறிவு இருக்காடா? வலிக்காத அதுக்கு. சொல்லிட்டே இருக்கேன் ஒர்க் பண்ணும்போது. இரிட்டேட்டிங். மச்சான், நீ செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளோதான் சொல்லுவேன்.
ராம் ராம் செத்துருச்சுடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஜனனி கேட்ட என்னடா சொல்லுவ? மச்சான் மச்சான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம்டா. ஹாஸ்பிட்டல் மச்சான் ஜனனிக்கு இது குழந்த மாதிரிடா. அவ தாங்க மாட்டா. மச்சான் ஜனனிக்கிட்ட சொல்லாதடா. அவகிட்ட சொல்லாத மச்சான் ப்ளீஸ். சொல்லாதண்ணா? எங்கன்னு கேட்ட என்னடா சொல்லுவ? தெரியலடா தெரியல மச்சான். நான் ஏதோ கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியலடா. ஹெல்ப் பண்ணு மச்சான். ஏதாவது பண்ணுவாங்க ப்ளீஸ். ஹே வந்துட்டியாடா? அம்மா உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னாங்க. ஓ ஹே செந்தில், how was work today? You look tired. Are you okay? சரி, I'll go change and make some dinner for us. Okay? ஜனனி டாம் எங்க? டாம் எங்க வா? எனக்கு முன்னாடி நீ தானடா வந்த. நீ பார்க்கலையா? தெரில, நான் கவனிக்கல. கவனிக்கலையா? என்ன ராம்? ஏதோ ஒர்க் டென்ஷன்ல நான். டாம் 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 எங்கடா இருக்க? டாம் ராம் என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிச்சு தேடு ராம். டாம் டாம் Sendil, can you please help us? டாம் 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 டா நிஜமா தான் தேடுறடா? குடிச்சிருக்கியா? நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். வண்டி எங்கேயாவது விட்டேன்னா இந்நேரத்துக்கே என்ன ஏதாவது பிரச்சனையா? கேட்குறேன்ல. என்கிட்ட எதுவும் கேட்காது, என்னால் தாங்க முடியாது. என் ஃபோட்டோ ஒருத்த ஆயின்ட்டா.
உனக்கு ஆயினா என்னன்னு தெரியுமா? நீ அன்னைக்கே சொன்ன, நான் நம்பல. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி, இது மட்டும்தான். எதுவும் ஆயினா நான் என்ன பண்ணும்? என்ன போட்டோ? ஃபாரஸ்ட்ல எடுத்தியே அதுவா? நல்லாதான் எடுத்தேன். கரெக்ட் எக்ஸ்போஷர், பர்ஃபெக்ட் லைட்டிங். என்ன டோன்ட் வரி, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போகுது. You'll be all right. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. செய்யற வேலையை ரசிச்சு பண்றல்ல, அப்பதான் இந்த மாதிரி ஆளுக வரும். நானும் தான் வேலை செய்யறேன். எத்தனையோ வாட்டி தப்பா போயிருக்கு. பட் அதுக்காக ஒரு வாட்டி கூட நான் அழுததே இல்லை. ஏதோ மெஷின் மாதிரி போனமா. எவன் கடையில் வாங்கின வாய்க்கு விளங்கல. வீட்டில் பால் வாங்கி காப்பியோட எத்தனை ட்ரிப் சொல்கிறேன், அது கூட செய்ய முடியாது உன்னால. என்ன அவனுக்கு அம்புட்டு சோம்பேறித்தனம்? ஆமாம், படுத்துக்காரன் எந்திரிச்சு வராங்க. நேற்றே மண்ணெண்ணை வாங்கி கடைகளுக்குலாம் ஊற்றிருக்கேன். அவங்க 2 நாள் சென்று தான் காசு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் என்ன செய்யறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை என்னன்னாலும் கேட்டாடா நீயே? அதை ஏன் செய்யலை, இதை ஏன் போடலன்னு அதிகார கேள்வி மட்டும் கேட்க தெரியுது. நீ உன் டூட்டி ஒழுங்கா செஞ்சா நான் ஏன் உன்னே என்னடா கேள்வி டூட்டி மஸ்தை கண்டு விட்ட? மண்ணனை கூட இல்லாமல் என்ன குடும்பம் நடத்துற நீ? என்னையே கேட்குறியா நீயே? ஏண்டா இந்த வீடு 80 வருஷமா அடமானத்தில் கிடக்கு, அதை திருப்புறக்கு என்ன மாதிரி வழி பண்ணிருக்கியாடா நீயே? அவன் ஏதோ வந்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறியான். நானே தான் அவனுக்கும் பதில் சொல்ல வேண்டி கிடக்கு. அம்மா தானே பாவம், ஒருத்தியா கிடக்கு கஷ்டப்படுறாளே. ஊடாமாடா ஒத்தாசையா இருப்போம் நினப்பு இருக்காடா? ஓன்ட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா, ரேடியோ அமர்த்து விடியாம அந்த ஆள் விட கதின்னு கிடக்குறிய. அந்த ஆள் நாளை 10 காசு பிரயோஜனம் இருக்காடா உனக்கு? பேச்ச நிப்பாட்டு, அண்ணனை டேமேஜ் பண்ணாத. பழக்க வழக்கம் ஈத்தர வீட்டுக்கு வந்தா சேவை இரு. அம்பட்டு யாருத்து ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு குடிச்சு போடுறேன். இங்காரு சாமல கைய கைய வச்சேண்டு வை, கொண்டே உருவேன். நம்ம நிக்கிற கஞ்சா குச்சி குடுக்கறது கொடுத்துலாம் துவாங்க. சுந்தரு வாடாங்க. ராத்திரி எவன் அங்கே பக்கத்துக்கு வந்து கோழி எடுத்து போட்டது? நீ அவன் யாருக்கு போன யார்கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிறீங்க? நாங்களே திருவள் பண்ணி கோழி அவங்க வீட்டில் மறைச்சு வச்சிருக்கோம். என் வீட்டில் இருந்த பிரச்சனை இருந்தா பக்கத்து வீட்டில் மறைச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு கொடுக்குறீங்க. ஃபோன் பண்ண சொன்னா கருப்பு தானே வந்து கோழி எடுத்து போட்டேன். டேய், இந்த மாதிரிலாம் ஒன்று நான் நினைக்கவே இல்லைடா. மச்சான் என்ன பண்ணா? என் வண்டி எத்தனை பிடிச்சி ஸ்டேஷன்ல விட்டேன். எங்க அப்பனை அடிச்சவன திருப்பி அடிச்சேன். சப்பா தானே ஏச்சா, நான் திருப்பி அடிக்க முடியுமா? அங்கேயும் வந்து செத்துற மாட்டேன். 50 பேரை போட்டுக்கிறேன். நாங்க இதோ இவனுங்க நீ ஒருத்தனை போட்டானுங்க, நான் அங்கே தான் இருந்தேன். ஐட்டம் தானுங்க தானே. நானும் தானே என் வீட்டுக்கு வந்தேன். என்னை அங்கேயே குத்தி போட்டுக்க வேண்டியதானே. உன்னையான்னு கேட்க முடியும்? ஏய்
அவன் நடிச்சதுன்னா அவ்வளோ காண்டம் தான் என்ன செய்து வேண்டியதானே? தொட விட்டுருன்னு சொல்லி நான் அனுப்பிட்டு கேவனம் போட்டுக்கிறீங்க. இங்கே போட்டுறேன். நீ வெளியே போயிரு. போடுறா. நான் பேச்சு பேசுறோம். நல்லா பேச்சு பேச விட்டுனேன். போடு ரவி. உண்ணா டேய் ரவி போடுறா. டேய் தப்பு உந்து. போ போ. ஹலோ ஹலோ, என் பேர் வினோத். உன் பேர் என்ன? ஓ திவ்யாவா? நைஸ் நேம். ஆ எங்க அப்பா அம்மாவா? அவங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் இங்கே தான் ஹாஸ்டல்ல இருக்கேன். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கஷ்டம்தான் அவங்கெல்லாம் விட்டு இருக்காதுன்னு. பட் என்ன செய்யறது, படிக்கணுமே. உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஓ ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றாரா? காஃபி சாப்பிடவா? கேன்டீன்கா? அப்புறமா வரனே. உங்க வீடு எங்க இருக்கு? டி நகர்லையா? அது எங்க இருக்கு? ஹலோ, என் பேரு திவ்யா. உன் பேர் என்ன? ஓ வினோதா, நைஸ் நேம். ஏன் அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க. அப்பா டிஐஜி ஆஃப் போலீஸ், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் அம்மா செல்லம். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.